ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசால் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனையாவது குக்கரையாவது ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. அதில் கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா நறுக்கி நல்லா வதக்கிடுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். ரெசிபிக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கி எடுத்துருங்க. இப்போது டேஸ்டான மசாலா முருங்கைக்காய் பொரியல் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக முருங்கைக்காய் வெங்காயம் போட்டு வதக்கி தேங்காய் போட்டு சாப்பிடுவோம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.